ரைடர்ஸ் இந்த சேரியட் பை பேட்ரிக் ஒயிட். பேட்ரிக் ஒயிட் பிரிட்டிஷ் born ஆஸ்திரேலியன் ரைட்டர். 1935லேருந்து 87 வரைக்கும் 3 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், 12 நாவல்ஸ், 8 பிளேஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1973 லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு. இவருடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி வேலி, தென் தி ஐ ஆஃப் தி ஸ்டார்ம், இது ரெண்டு ஃபேமஸான நாவல். ஆஸ்திரேலியாவில் லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ரைட்டர் பேட்ரிக் ஒயிட் தான். ஓகேவா? ரைடர்ஸ் தி சேரியட் 1961 பப்ளிஷ் ஆன பேட்ரிக் ஒயிட்டோடைய 6th நாவல். ஓகேவா? 1965 ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர் சொசைட்டி இந்த நாவலுக்காக கோல்டு மெடலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோடைய ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 4 மேஜர் கேரக்டர்ஸ். இந்த 4 பேருக்குமே எந்த கனெக்ஷனும் இருக்காது. 2 விமன் 2 மென். ஓகேவா? எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னா 4 பேருக்குமே ஒரே மாதிரி விஷன் வரும். என்ன விஷன் அப்படின்னா சேரியட். புக் ஆஃப் எசேக்கியல், பைபிளில் இருக்கிற எசேக்கியல் ஆகமம் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லப்பட்ட ஒரு சேரியட்டை பற்றின அந்த விஷன் வந்து இவங்க 4 பேருக்குமே வரும். ஓகேவா? இதை தாண்டி இந்த 4 பேருக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு ஜெர்மன் ஜூ, இன்னொருத்தர் ஒரு நேட்டிவ் ஆஸ்திரேலியன், இன்னொருத்தர் ஒரு ஹாஃப் கேஸ்ட், இப்படின்னு வித்தியாசமான இதை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற ரீசன் என்னென்னா இந்த ஒரே மாதிரியான விஷன். ஓகேவா? ஒருத்தருக்கு ட்ரீம் மூலமாகவோ, பெயிண்டிங் மூலமாகவோ, இல்லை பைபிளில் வாசிக்கிறது மூலமாகவோ, ப்ரீச்சிங்ஸ் கேட்கறது மூலமோ, இப்படி ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு வந்து இந்த சேரிட்டை பற்றின இதே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதை பற்றி திரும்ப கேட்டுட்ருக்காங்க. ஸோ 4 பேரும் ஒரே மாதிரியான விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த சேரியட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 4 விங்ட் கிரியேச்சர்ஸ் வந்து இந்த சேரியட்டை தாங்கி ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்கு பாருங்க, அப்படி தான் அந்த சேரியட் இருக்கும். ஓகேவா? 4 டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ். ஒன்றுமே வந்து ஒரு இதுக்கு சிங்கத்தலை, இன்னொன்றுக்கு ஆக்ஸு, இன்னொன்றுக்கு ஹியூமன் தலை, இன்னொன்றுக்கு ஈகிள், இப்படி வித்தியாசமான ஃபேஸஸாக இருக்கும். விங்ஸும் இருக்கும், ஒரு வீலும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து நெட்டில் பார்த்தா நிறைய மாதிரியான இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. 4மே சேர்ந்து ஒரே தலையாக ஒரே செருபியம் சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரே செருபியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷன்ஸ் வந்து இன்டர்பிரேஷன்ஸ் ஓவர் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ லிட்ரலாக புக் ஆஃப் எசேக்கியலில் இந்த சேரியட் வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காடுடைய டிவைன் ப்ரெசன்ஸை தான் இது சிம்பிளைஸ் பண்ணுது. காடுடைய பவரை தான் சிம்பிளைஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ டைட்டிலே ஒரு மித்திக்கலான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குற மாதிரி இந்த நாவலுக்குள்ளேயுமே வந்து நிறைய ரிலீஜியஸ் இதை தான் கனெக்ட் பண்ணியிருப்பார், நிறைய விஷயங்களை. அதை நம்ம சம்மரி பார்த்துட்டு தென் லாஸ்ட்டாக தீம் பார்க்கும்போது கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த நாவலோடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மேரி ஹேர், ஜனாடோ அப்படிங்கிற ஒரு மேன்ஷனில் வாழ்கிற ஒரு ஓல்டு லேடி, பெருசாக சோஷியலாக இன்ட்ராக்ட் ஆகாத ஒரு லேடி. ஓகே, இவங்க ஒரு மேஜர் கேரக்டர். இவங்க தாண்டி இன்னொரு 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 4 பேர் மேஜர் கேரக்டர். ஓகேவா? அவங்க 4 பேர் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் ஸ்டோரி இருக்குது. இவங்கள தான் இந்த பேட்ரிக் ஒயிட் வந்து இந்த ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் மார்டிகாய் ஹிமல்ஃபர்ப், இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஜியூ, ஆஸ்திரேலியா வந்து செட்டில் ஆகிருக்காரு. இவர் அங்கே டிஸ்கிரிமினேஷனையும் எதிர்கொள்கிறாரு இவர் இருக்கிற இந்த ஆஸ்திரேலியாவில். ஓகேவா? தென் ரூத் காட்போல்ட், இவங்க ரிலீஜியஸ் உமன். இவங்க ஹஸ்பண்டால் இவங்க நிறைய பிரச்சனை இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு 6 குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் ஆல்ஃப் டுபோ வந்து ஒரு ஹாஃப் கேஸ்ட் அபார்ஜினல் ஆஸ்திரேலியன். ஓகேவா? இவர் ஒரு மேஜர் கேரக்டர். இந்த 4 பேர் தான் அந்த ரைடர்ஸ். ஓகேவா? மேஜரான அந்த 4 கேரக்டர்ஸ். இவங்க 4 பேருக்கு தான் அந்த ஒரே மாதிரியான விஷன், அந்த சேரியட்டால் இவங்க 4 பேரும் கனெக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? தென் மீதி கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஜாலி, இவங்க வந்து மேரி ஹேருடைய அந்த ஜனாடோ மேன்ஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பராக இருக்காங்க. தென் மிஸ்ஸஸ் ஃப்ளாக், ஜாலியோடைய ஃப்ரெண்ட். தென் யூஸ்டஸ் க்ளோ, மேரியுடைய டிஸ்டன்ட் கசின். தென் ஹேரி ரோஸ்ட்ரி, அங்கே ஒரு கம்பெனி இருக்கும் அவங்க இருக்கிற அந்த ஊரில், பிரைட்டாக பைசைக்கிள் லேம்ப்ஸ் ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியுடைய ஓனர் தான் ஹேரி ரோஸ்ட்ரி. ஓகே, இப்போ இந்த நம்மளுடைய சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு எந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேரி ஹேருடைய கேரக்டர் தான். ஓகேவா? இவங்களுக்கு வந்து இந்த நேச்சர் மேலேயும் அனிமல்ஸ் மேலேயும் ரொம்ப லவ். சோஷியலாக மக்கள்கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகாமல் மிருகங்கள் கூடயும் இயற்கையிலேயே ரொம்ப நேரத்தை செலவிடுறாங்க. ஓகேவா? மிருகங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப ஒரு அப்யூசரான ஒரு ஃபாதர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் கெட்டின மேன்ஷனில் தான் இப்போ இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஜனாடோ அப்படிங்கிற அந்த மேன்ஷனுடைய நேம். ரொம்ப இப்போ ஒரு டேமேஜான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது அந்த மேன்ஷன். அந்த மேன்ஷனில் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு தடவை கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரூத் காட்போல்டுங்கிற இன்னொரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அவங்களுக்குமே அந்த சேரிட் விஷன் வர்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் டீப்பான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா? இவங்களுக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக யார் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு என்னுடைய டிஸ்டன்ட் கசின் யூஸ்டாஸ் க்ளோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். வேர்ல்டு வார் 2க்கு பிறகு அவர் இப்போ ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹெல்ப்பில் தான் இவங்க இருக்காங்க. ஓகேவா? தென் மேரி ஹேர் வந்து அவங்க மேன்ஷனுடைய ஹவுஸ் கீப்பராக மிஸ்ஸஸ் ஜாலியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. அவங்களும் ரிலீஜியஸான உமன் தான். ஆனால் போக தான் தெரியுது அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு உமன், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இவங்கள ஆகும்னா ரொம்ப இதாக பேசிக்கிட்டு
அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக அவங்க பேச்சுகளே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசம் தெரியுது. ரொம்ப ஒரு ப்ரைடான ஒரு துணியில் பேசுகிறதும் இவங்கள ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுகிறதுமா இருக்குது. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப மேரி ஹேருக்கு ரொம்ப பிடிக்கல. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உடனே மிஸ்ஸஸ் ஜாலி வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிடிக்கிறாங்க. யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃப்ளாக்னு ஒரு கேரக்டர். அவங்க வந்து அவங்கக்கிட்ட எப்படின்னா அந்த டவுனில் இருக்க மொத்த காசிப்பும் கிளம்புற இடமே அந்த மிஸ்ஸஸ் ஃப்ளாக்குங்கிற கேரக்டர் தான். ஸோ இப்படி ஒரு 2 வித்தியாசமான அதுவும் ஒரு காசிப் பேசக்கூடிய ஒரு ப்ரைடாக பேசக்கூடிய 2 விமனும் ஒன்றா சேர்ந்த உடனே இவங்களுக்கு வந்து அந்த ஜனார்டு மேன்ஷனில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பிடிக்கவே இல்லை. ஆல்ரெடி இவங்க மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நேச்சரில் தான். இப்போ உள்ள வீடுக்குள்ளே இருக்கிற நேரத்துலையும் இந்த மாதிரி ஒரு 2 பாய்சனஸான உமனோட இருக்க முடியாமல் வெளியே வராங்க. வரும்போது புதுசாக ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அவர் பேர் தான் மார்டிகாய் ஹிம்மல்ஃபாப். ஓகேவா? இன்னொரு ரைடர், அதாவது இன்னொரு மேஜர் கேரக்டர். இவருக்குமே அந்த சேரியட்டுடைய விஷன் வருது. ஓகேவா? இவரை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணுறாங்க அவங்களுடைய மேன்ஷன்லேருந்து. ஏன்னா மேன்ஷனுக்குள்ளே இருக்க பிடிக்கல, 2 பாய்சனஸான லேடிஸ் இருக்காங்க உள்ள. ஸோ அதனால் அங்கேருந்து வெளியே வரும்போது இவரை மீட் பண்ணுறாங்க. இவர் கொஞ்சம் வயசில் பெரியவங்களோட. ஓகேவா? தென் மார்டிகாயும் மேரிஹரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு மார்டிகாய் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறார். ஓகேவா? அவர் எங்கே பிறந்தார் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இப்போ அவர் வந்து 1880s ஒரு வெல்த்தியான ஜூயிஷ் மெர்ச்சன்ட் ஃபேமிலியில் ஜெர்மனியில் பிறந்தார் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஓகே, சொல்லிட்டு ஆக்ஸ்போர்டில் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருக்காரு. படித்த பிறகு வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டில் ஜெர்மனிக்காக சண்டை போடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜெர்மனிக்காக ஃபைட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வார் டைம் சர்வீஸில் நிறைய மெடல்ஸுமே வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு பிறகு ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒரு ஸ்மால் டவுனில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? தென் தேர்ட் ரைச் ரைஸ் ஆகும்போது, அதாவது நாசி பார்ட்டி ஹிட்லருடைய ரெஜிம் ஆரம்பிக்கும் போது இவரை யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. இவருடைய ஒய்ஃப்டேருந்து இவரை பிரிச்சுட்றாங்க. அது பிறகு இவருடைய ஒய்ஃபை இவர் பார்க்கவே இல்லை. ஓகேவா? அவர் அகதியாக்கப்படுறாரு. ஒரு கப்பல்ஸ் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து வைக்கிறாங்க. அடைக்கலம் கொடுத்ததுக்காக அவங்களே அரெஸ்ட் பண்ணுறாங்க. தென் இவரே போய் சரண்டர் ஆகிறாரு. சரண்டர் ஆன பிறகு நிறைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப் கூட்டு போகிறாங்க. இவங்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப் நிறைய பேர் கூட்டு போவாங்க இல்லையா? இப்படி கூட்டு போகிறதுலேயே நிறைய பேர் இறந்துடுறாங்க போகிற அந்த ட்ராவலிங்லேயே. இவர் அப்படி இப்படின்னு பல இடத்துல தப்பிச்சு பல நாடுகளுக்கு போகிறாரு. போய் கடைசியாக ஆஸ்திரேலியாவில் வந்து செட்டில் ஆகிறார். ஓகேவா? ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு மார்டிகாய்க்கு வந்து ஒரு மெட்டல் ஒர்க்கிங் ஜாப் கிடைக்கிது. எங்கே அப்படின்னா பிரைட்டாக பைசிக்கிள் லேம்ப்ஸுங்கிற ஃபேக்ட்ரியில் கிடைக்கிது. அங்கே வேலைக்கு சேர்றாரு. அங்கே இவரோட எம்ப்ளாயர் ஹாரி ரோஸ்ட்ரியுமே ஒரு ஜெர்மன் ஜூ அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. பட் வெளியே சொல்லிக்கல. ஓகேவா? ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் இந்த ஆஸ்திரேலியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் அசிமுலேட் பண்ணுற மாதிரியான கேரக்டர். கொஞ்சம் அவங்கள தரம் தாழ்த்தி இது பண்ணுறது. ஸோ அவங்க ஒரு ஜெர்மன் ஜூன்னு தெரிஞ்சால் ரொம்ப டிஸ்கிரிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய இந்த எம்ப்ளாயரோட ஐடென்டிட்டியை அவர் காட்டி கொடுக்கல. ஓகேவா? மிஸ்ஸஸ் ஃப்ளேக்கும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். இந்த கம்பெனியே இந்த கரெக்டாக நம்ம மேரி ஹேர் இருக்கிற அந்த ஊரில் தான் இந்த கம்பெனி இருக்குது. ஸோ மிஸ்ஸஸ் ஃப்ளேக்கும் இந்த இடத்த சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த காசிப் பேசுகிறது தான். ஊர் முழுக்க புரளி பேசுகிறது தான் மிஸ்ஸஸ் ஃப்ளேக்கோடைய வேலை. ஸோ மார்டிகாயை பற்றியும் அப்படி இப்படின்னு தேவையில்லாத புரளிகளை அடிச்சு விடுறாங்க. ஓகேவா? தென் ப்ளூன்னு இன்னொரு கேரக்டர் அதே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ப்ளூங்கிற கேரக்டரை மிஸ்ஸஸ் ஜாலி கிட்ட இந்த மிஸ்ஸஸ் ஃப்ளேக் என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய நெஃப்யூ ப்ளூ வந்து என்னுடைய நெஃப்யூ அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஃப்ளேக் வந்து மிஸ்ஸஸ் ஜாலி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நேரத்தில் வந்து மார்டிகாய் வந்து திடீர்னு இந்த மெட்டல் ஒர்க்கிங் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய கையை வந்து ட்ரில்லுக்குள்ளே தெரியாமல் விட்டுறாரு. விட்டு ரொம்ப பிளட் ஆகி கை இதை இன்ஜூர் ஆகிடுது. ஓகேவா? அப்போது அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க என்ன ரூத் காட்போல்ட். ரூத் காட்போல்ட் தான் ஆல்ரெடி நம்மளுடைய மேரி ஹேரையுமே ஒரு தடவை ரொம்ப உடம்பு முடியாமல் போகும்போது பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயுமே வந்து இவருக்கு கையில் இன்ஜூர் ஆன பிறகு இவங்க தான் மருந்துலாம் போட்டு கட்டெலாம் போட்டு விட்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த ரூத் காட்போல்ட் கேரக்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டன்லேருந்து சிட்னிக்கு வந்த ஒரு கேரக்டர். அவங்களுடைய சின்ன வயசுலேயே பிரிட்டன்லேருந்து சிட்னிக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய பிரதர் இறந்த பிறகு தான் பிரிட்டன்லேருந்து சிட்னிக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு ரிலீஜியஸான உமன். இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பக்கத்து வீடுகளில் அந்த துணி வாங்கி துவைச்சி கொடுத்து அதில் சம்பாதிக்கிறவங்க தான் இந்த ரூத் காட்போல்ட். ஓகேவா? இவங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு பணக்கார வீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டு வேலைக்காரியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தென் அங்கேருந்து இப்போ இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, இப்போ அவங்க இருக்காங்கல்ல, அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த ஊர் பேர் வந்து சார்சாபரிலா. இந்த ஊருக்கு வர முடியாது டாம்னு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு தான் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. பட் அவரோட ஆக்ட் தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராத்தல் நடக்கிறதுக்கெலாம் போகக்கூடியார். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு அவருடைய இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஃபுல் ஆல்கஹாலிக்னு தெரிஞ்சிடும். தென் ஒரு நாள் ஒரு ப்ராத்தல் நடக்கிற இடத்துல அவரை பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா? இவங்களுக்கு ஒரு 6 குழந்தைங்க, 6 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ அவரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. நீங்கள் எனக்கு வேணாம்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. பட் இவரை பார்க்குற அந்த ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துல இவரை பார்ப்பாங்க இல்லையா, அப்போ இன்னொரு கேரக்டரையும் இவங்க பார்ப்பாங்க. அவர் யாருன்னா ஆல்ஃப் டுபோ. இன்னொரு மேஜரான அந்த ஒரே மாதிரி விஷன் வர 4 கேரக்டர்ஸில் அந்த ஆல்ஃப் டுபோவும் ஒருத்தர். ஓகேவா?
அவர் வந்து ஒரு அபாரிஜினல் மேன். அவரை பார்க்குறாங்க. இவங்க புருஷனை பார்த்து ரொம்ப கோவம் வருது இவங்களுக்கு. ஆனால் அவரை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப பாவப்பட்ட மாதிரி இருக்குது. அங்கே தங்கிட்டு இருக்கு அந்த ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அது நடக்குதுன்னே தெரியாமல் அங்கே பாவம்போல தங்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் தான் ஆல்ஃப் டுபோ. ஓகேவா? ஸோ அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. இப்போ ஆல்ஃப் டுபோவை பார்த்து பாவப்பட்ட நம்ம ரூத் காட்போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பிரைட்டாக அந்த ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து அவர் ஒரு கிளீனராக ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஓகேவா? ஏன்னா அங்கே வந்து எதுவுமே தெரியாமல் மாடிட்டு இருக்கார் அவர். அவரை பற்றின கதையை நம்ம இப்போ பின்னாடி வரும் பார்ப்போம். அவர் கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாங்க. இப்போ மிஸ்ஸஸ் ஜாலி இருக்காங்க இல்லையா, மேரி ஹேரோடைய வீட்டில் அவங்க ஒரு ஹவுஸ் கீப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மேன்ஷனில். இப்போ நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேரி ஹேர்ட்டை. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, மிஸ்ஸஸ் ஃப்ளேக் வந்து நிறைய விஷயங்கள் இந்த இவங்களை பற்றி மார்டிகாய் பற்றி நிறைய தப்பாக பரப்பி விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதை ஒரு காரணமாக காட்டி மிஸ்ஸஸ் ஜாலி, நான் அவங்க கூடலாம் வேலைக்கு இருக்க மாட்டேன், நான் அவங்க கூட போய் ஸ்டே பண்ணிக்கிறேன், அவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன், உங்க கூடலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, நீங்கள் பழகிறது சரியான ஆள் கிடையாது, அவர் ரொம்ப தப்பான ஆள், அவரை பற்றி தப்பான விஷயங்கள்லாம் வருது, ஸோ அவரோட பழகாதீங்க, நீ ஒரு இப்படிப்பட்டவன்னு சொல்லி இவங்க கேரக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பாய்சனஸான லேடி தானே. ஸோ அப்படி இப்படின்னு குறையா சொல்லி அள்ளி தட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மிஸ்ஸஸ் ஜாலி. ஓகேவா? தென் மார்டிகாய் வந்து அந்த பிரைட்டா கம்பெனியில் தான், அந்த ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அதே ஃபேக்ட்ரியில் தான் ஆல்ஃப் டுபோவும் ஒர்க் பண்ணுறாரு. கிளீனராக கொண்டு வந்து ரூத் காட்போல் சேர்த்து விட்டாங்க இல்லையா. அப்போ ஒரு தடவை டாய்லெட்குள்ளே போகிறாரு மார்டிகாய். அங்கே பார்த்தா ஆல்ரெடி அந்த டாய்லெட்டுக்குள்ளே ஆல்ஃப் டுபோ வந்துட்டு வெளியே போன டாய்லெட்டு. போன பிறகு இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் பைபிள் இருக்குது. ஓகேவா? பைபிளில் வந்து ஒரு பேஜ் எடுத்து வச்சு ரீட் பண்ணிகிட்ருக்க, அந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த பேஜில் வந்து இந்த எசேக்கியேல், புக் ஆஃப் எசேக்கியேல் அந்த சாப்டர் தான் இருக்குது. ஓகே, அந்த புக் தான் இருக்குது. அதில் பார்த்தா இந்த சேரியட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அதில் இருக்குது. அதை இப்போ வாசிக்கிறாரு. இப்படி பைபிள் எடுத்து வாசிக்கும் போதே வெளியே போன ஆல்ஃப் டப்புன்னு பைபிளை மறந்துன்னு சொல்லி உள்ளே வந்து அந்த பைபிளை ரிக்ளைம் பண்ண வராரு. வந்தோடனே 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே ஒரே மாதிரியான அந்த சேரிட் விஷன் ஷேர் பண்ணுறது இவங்க இப்போ தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த 2 பேர், மேரி ஹேரும் சரி ரூத் காட்போல்டும் சரி, ஒரே மாதிரியான விஷன் ஷேர் பண்ணது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த நோய்வாய்ப்பட்டு அவங்க ரொம்ப இல்லா இருக்கும்போது இவங்க ட்ரீட் பண்ண போனாங்க ரூத் காட்போல்ட். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரே மாதிரி விஷயம் 2 பேர் ஷேர் பண்ணுறோம், கனவுகள் வருது, பார்க்குற இடம் அதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்க 2 பேர் இவர் இந்த பைபிள் பார்க்கும்போது, நீங்கள் இதோட எதுவும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. கேட்ட உடனே ஆமாம் எனக்கு இது கனவுல வருது. நான் அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃப் டுபோ நல்ல பெயிண்டர் கூட. ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸும் நிறையா வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பற்றி பேசினோடனே உனக்கு அப்போ தெரியுமான்னு சொல்லி இவங்க 2 பேரும் இதில் ஒரு கனெக்ஷன் வருது. ஓகேவா? இந்த சேரியட் மூலமாக. இப்போ இந்த ஆல்ஃப் டுபோவை பற்றின கதையை பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய அம்மா கிட்டேருந்து சின்ன வயசுலேயே இவரை ஒரு கிளர்ஜிமேன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். ஓகேவா? கூட்டிகிட்டு போய் அவர் தான் வளர்த்துருக்காரு. நல்லா ஓரளவு நல்லா வளர்ந்து பெரிய பையனாக ஆன பிறகு இவர் வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? செக்ஷுவலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஆங்கிலிக்கன் கிளர்ஜிமேன் பேரை பார்த்தோம் அப்படின்னா டிமோத்தி கேல்டரன். ஓகேவா? ஒரு தடவை இப்படி அப்யூஸ் பண்ணும்போது அந்த கிளர்ஜிமேனுடைய சிஸ்டர் வந்து அதை பார்த்துடுறாங்க. பார்க்கும்போது அங்கேருந்து ஆல்ஃப் டுபோ உடனே எஸ்கேப் ஆகிடுறாரு. ஓகேவா? அப்போ தான் அங்கேருந்து ஓடுறாரு. அது வரைக்கும் ரொம்ப செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணியிருப்பாரு அந்த கிளர்ஜிமேன். ஓகேவா? ஸோ அங்கேருந்து வந்து இந்த ஒரு ப்ராஸ்டியூட் ஹேனா அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போய் ஒரு ரூமில் வாடகைக்கு இருப்பார். ஓகேவா? அங்கே தான் ரூத் காட்போல்ட் இவரை மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹேனா அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்டியூட்டோட இதில் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இருக்காரு. அப்போ இவருக்கு வந்து பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஈவன் அந்த கிளர்ஜிமேன் தான் அந்த பெயிண்டிங் தான் சொல்லி கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளர்ஜிமேன் கீழே தான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுல ரொம்ப அங்கே தான் வளர்ந்துருக்கார். ஸோ அதனால் அந்த காஸ்பிள்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ அந்த காஸ்பிள்ஸோடைய சீன்ஸை நிறையா வரைவார். மற்றபடி எதுவும் தெரியாது, அதை நிறைய வரைவார். இவர் வரைஞ்சி வைக்கிறதுல அந்த ஹேனாங்கிற ப்ராஸ்டியூட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவருக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டு விற்கிறது தான் அவளுடைய வேலை. இப்படி விற்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆல்ஃப் டுபோ கண்டுபிடிச்ச உடனே ஏன் இப்படி பண்ணி சொல்லி கேட்கும்போது, ஃபினான்ஷியலாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும், உனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல பொண்ணமாக நடிச்சது. ஆனால் அது அதுக்கான லாபத்துக்காக தான் அத்தனை படங்களையும் வித்துட்டு இருந்திருக்கு. இது தெரிஞ்சு அங்கேருந்து போகலான்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது தான் ரூத் காட்போல்ட் அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்க வந்திருப்பாங்க. பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் இவரை பாம்போல இருந்துன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாங்க. ஓகேவா? இப்போ இவர் இங்கே வேலை பார்க்குறாரு. இப்போ 4 கேரக்டருமே ஓரளவு கனெக்ட் ஆகிட்டாங்க அந்த விஷன், அந்த சேரியட்டோட இது மூலமாக. ஓகேவா? இப்போ இவங்க எல்லாரை பற்றியும் கிளியராக தெரிஞ்சிச்சு, இந்த 4 பேர் கேரக்டர்ஸ் பற்றியும். இப்போ கதை ப்ரெசன்டேக்கு வந்துச்சு அப்படின்னா, ஈஸ்டர் வரப்போகுது. ஓகேவா? அதாவது குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள் இப்போ கதை நடக்கிற டைம் வந்து. ஓகேவா? இப்போ வந்து அந்த வேலை பார்க்குற கம்பெனி வந்து மார்டிகாய்க்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே மாறிடுறாங்க. மோஸ்ட்லி அந்த ப்ளூங்கிற கேரக்டர். ஓகேவா? ஏன்னா இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஜூ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ரோஸ்ட்ரி மூலமாக தான் மிஸ்ஸஸ் ஃப்ளேக்குங்கிற கேரக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரோஸ்ட்ரி வந்து இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ளேக்கோடைய கேரக்டர் தெரியாமல் சொல்லியிருப்பாங்க. பட் ஃப்ளேக்கு எப்படிப்பட்டாலும் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் சொன்னாலும் அதை 9 விஷயமா சொல்கிற ஒரு கேரக்டர், காசிப் பேசுகிற ஒரு உமன். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஃபேக்ட்ரி முழுக்க அள்ளி தெளிச்சிடுறாங்க. முக்கியமாக ப்ளூ கிட்ட சொல்லிடுறாங்க. ப்ளூக்கு தெரிஞ்ச உடனே ப்ளூவோட இப்போ என்ன அப்படின்னா, இவனை கொல்லணும்.
ஒரு ஜெர்மன் ஜூ இங்கே வந்து எப்படி பிழைக்கலாம், ஒரு அதர் அவன் வந்து வேற ஒரு ஆள், அவன் இங்கே வந்து பிழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக, அவனை காலி பண்ணுறதுக்காக இப்போ இந்த ப்ளூ வந்து பிளான் போடுறான். ரோஸ்ட்ரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து மோர்டிகாயை வார்ன் பண்ணுறாங்க, உங்களுக்கு எதிராக இங்கே ஒரு சதி நடக்குது, தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் தாண்டி அவர் பாட்டுக்கு அங்கே ஜாபுக்கு போகிறார். ஓகேவா, இப்போ குட் ஃப்ரைடே அன்றைக்கி கரெக்டாக வந்து இந்த ப்ளூ அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு லாட்ரி வின் பண்ணுறாங்க. வின் பண்ண சந்தோஷம் நல்லா குடிக்கிறாங்க பகல் நேரத்தில். குடித்த பிறகு அந்த எண்ணம் அப்போ தான் வருது, அவனை காலி பண்ணணுமே, அவன் வந்து வேற ஒரு ஆள், ஸோ அவனை நம்ம வந்து கொன்றணும், அவன் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த ஃபேக்ட்ரியை சுற்றுற ரவுண்டு வராங்க. எங்கே இருக்கா அவனை தேடி வந்துட்டுருக்காங்க. அப்போ மோர்டிகாய் கண்ணில் படுறாரு. ஓகேவா, உடனே பார்த்த உடனே ஜகார்டா ட்ரீயில் வந்து இவனை ஒரு மாக் க்ரூசிஃபிக்ஷன் பண்ணணும், ஜீசஸ் கிரைஸ்ட்டை எப்படி அந்த சிலுவை எறிஞ்சு கொண்டாங்களோ அதை மாதிரி இவனையும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருக்கானுங்க இவனுங்க. ஸோ அந்த குடி போதையில் அவனை பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போகிறானுங்க. ஓகேவா, இப்போ வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற முன்னாடி இந்த ஆல்ஃப் கிட்ட விசாரிச்சிருப்பானுங்க, அவனை அவனை பற்றி எனக்கு தெரியுமா, உனக்கு அவனுக்கு பழக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பானுங்க. அவன் ஒரு பயத்தில் இங்கே இந்த இதுவும் நமக்கு இதெல்லாம் போயிருமோ, ஒரு நீ நம்மளை எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு பயத்தில், இல்லை அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி, அவன் யாருன்னே தெரியாது, பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பொய் சொல்லியிருப்பான். உடனே அவனுக்கு விட்டுட்டு போயிருப்பானுங்க. இந்த டைமில் மேரி ஹேருடைய ஜனாடு மேன்ஷனில் வந்து ஒரு கிராக் விழும் அந்த மார்பிள்ஸ் இதில். ஓகேவா, அதை பார்த்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு இது வரும், ஏன்னா இவங்களும் மோர்டிகாய் நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு பேட் ஓமன் மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ மோர்டிகாய்க்கு எதுவும் ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க அங்கேருந்து அந்த ஃபேக்ட்ரியை நோக்கி ஓடி வருவாங்க மேரி ஹேர். ஓகேவா, ரோஸ்ட்ரிக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்க தடுக்க வராங்க. தடுக்கிற நேரத்தில் பார்த்தா அங்கே நல்லா காயம் பட்டுடுச்சு. ஏன்னா க்ரூசிஃபை பண்ணும்போது நமக்கு தெரியும் கையில் காலெல்லாம் ஆணி அடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்பவே நல்லா காயங்கள் பட்டுடுச்சு நம்ம மோர்டிகாய்க்கு. ஓகேவா, மேரியும் வந்துடுறாங்க. வந்த பிறகு பக்கத்து வீட்டில் யார் இருக்குன்னு பார்த்தா ரூத் காட்போல்ட் இருக்காங்க ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில். ஸோ அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு கொஞ்சம் மருந்து போட்டு காப்பாற்றலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் காப்பாற்ற முடியாமல் மோர்டிகாய் இறந்து போயிடுறாரு. இவ்வளோதையும் தூரத்துலேருந்து யார் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஆல்ஃப் டுபோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, ஏன்னா அவன் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டான். இப்போ தூரத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இங்கே வந்து மேரி ஹேர், தென் ரோஸ்ட்ரி, தென் இன்னொரு கேரக்டர் ரூத் காட்போல்ட்னு 3 பேருமே மோர்டிகாயை காப்பாற்றினேன்னா நல்ல ஆழமாக காயங்கள் பட்டிருக்கு. அடி அந்த ஆணி காயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால காப்பாற்ற முடியாமல் மோர்டிகாய் இறந்து போயிட்டார். ஓகேவா, ஸோ இந்த இறந்து போன கில்ட்டுனால மோர்டிகாயோடைய எம்ப்ளாயர் ரோஸ்ட்ரி வந்து இறந்துடுறாரு. ஓகேவா, அவனுடைய பாத்ரூமில் ஹேங் பண்ணி அவர் இறந்துடுறாரு. தென் ஆல்ஃப் வந்து அவனுடைய ரூம்குள்ளேயே உட்காந்து அவன் பார்த்த சீனை, ரூத் காட்போல்டோடைய வீட்டில் வந்து இவங்க 3 பேர் இருந்தாங்களே, ரூத் காட்போல்ட், மோர்டிகாய், தென் மேரி ஹேர், ரோஸ்ட்ரி, இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்து அவருடைய காயத்துக்கு மேலே அந்த இதை வந்து நினச்சி பார்க்குறான். ஏன்னா இவன் கண்ணால் பார்த்தான் இல்லையா, ஸோ இவன் அதை வந்து இந்த எசேக்கியலோட அந்த சேரியட் விஷன் இவனுக்கும் அடிக்கடி வருது இல்லையா, கனெக்ஷன் இவனுக்கும் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அவன் பார்த்த அந்த சீனையை வச்சு இவனே ஒரு இது அழகாக வரைகிறான். ஸோ பார்த்த சினாரியோ வச்சு அந்த எசேக்கியலோட சேரிட்டி இன்கார்பரேட் பண்ணி ஒரு பெயிண்டிங் வரைகிறான். வரைஞ்ச பிறகு பார்த்தா இவன் ரூம்லேயே இறந்து கிடக்கிறான். இவன் லேண்ட்லேடி பார்க்குறாங்க, ரூமில் இறந்து கிடக்கிறான். ஓகேவா, பிக்சர் வரைகிறான், மறுபடியும் இறந்து போயிடுறான். அதுக்கு பிறகு அந்த பிக்சர் அந்த லேண்ட்லேடி விற்றாங்களா, எங்கேயும் எதுவும் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஓகேவா, அதை நமக்கு சொல்லவே இல்லை. அவங்க அந்த பிக்சர் எடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு காட்டலை. ஓகேவா, அடுத்து இப்போ அப்படியே ரொம்ப வருஷம் ஆகிடுது. ஆல்ஃப் டுபோவும் இறந்தாச்சு, மோர்டிகாயும் இறந்தாச்சு. ஓகேவா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆன பிறகு ஜனாடோ அப்படிங்கிற மேன்ஷன் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதை வித்துடுறாரு. யார் அப்படின்னா யூஸ்டிஸ் க்ளோ அப்படிங்கிறவர். ஏன்னா மேரி ஹேருடைய வில்லு வந்து அவருக்கு சேர வேண்டியது தான், அந்த சொத்து முழுக்க அவருக்கு சேர வேண்டியது தான் மேரி ஹேருக்கு பிறகு. ஏன்னா மேரி ஹேர் வந்து மோர்டிகாய் இறந்த பிறகுலாம் அங்கே அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. போன பிறகு அவங்க திரும்ப வரவே இல்லை. ஊர்க்காரங்க தென் அவருடைய கசின்லாம் என்ன நினச்சிட்டாங்க, மேரி ஹேருடைய கசின்லாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா மேரி ஹேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான். ஏன்னா அந்த ராத்திரிக்கு பிறகு, மோர்டிகாய் இறந்த நைட்டுக்கு பிறகு யாருமே அவங்கள பார்க்கவே இல்லை. ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த ஜனாடோ மேன்ஷனையும் இடித்து விற்று பைசாவும் வாங்கியாச்சு. அந்த இடத்த விற்று பைசாவும் வாங்கிட்டாரு யூஸ்டிஸ் க்ளோ. ஓகேவா, தென் மிஸ்ஸஸ் ஜாலி மிஸ்ஸஸ் ஃப்ளேக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படின்னா மிஸ்ஸஸ் ஜாலிக்கிட்ட வந்து மிஸ்ஸஸ் ஃப்ளேக் நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் ஃப்ளேக்கோடைய சன் தான் ப்ளூ அப்படிங்கிற கேரக்டர், பட் நெஃப்யூ அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜாலிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது மட்டும் மிஸ்ஸஸ் ஜாலி நிறைய போய் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரியும் போது இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளும் வருது. ஓகேவா,
தென் லாஸ்ட்டாக ரூத் காட்போல்டு வந்து அவங்களுடைய மூத்த பொண்ணு எல்ஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்து அவருடைய புது பார்ட்னர் பாப் டேனரோட ஹாப்பியாக இருக்கிறத பார்க்காங்க. பார்த்தோன்னே ஒரு சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய மேரேஜ் லைஃப் மாதிரி கசப்பாக இல்லாமல் அவங்க பொண்ணு லைஃப் ரொம்ப லவ்வபுளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் இந்த ஜனாடோ மேன்ஷன் இருந்த இடத்த தாண்டி போகும்போது இங்கே பார்க்குறாங்க அந்த மார்டிகாயோட டெத்து, மேரி ஹேர் அந்த மாதிரி நினப்புகள்லாம் வருது. அப்புறம் அடுத்த நாள் தாண்டி போகும், அதை அப்படியே கண்டுக்காமல் அவங்க படுக்க போகிறாங்க. இதோட அந்த நாவல் எண்ட் ஆகுது. தென் தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்பேஷன், சோஷியல் மார்ஜினைசேஷன், தென் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட். ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சேரியட், தென் ஒரு டிவைன் குவெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா 4 பேருக்குமே அந்த சேரியட் மூலமாக கனெக்ஷன் இருக்குது. தென் சோஷியல் மார்ஜினைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் கேஸ்ட்னு சொல்லி ஆல்ஃப் டிபோவை மார்ஜினைஸ் பண்ணுறது. தென் மார்டிகாயை வெளியேருந்து வந்தார் சொல்லி அவரை க்ரூசிஃபை பண்ணுற லெவலுக்கு போகிறது. ஸோ சோஷியல் மார்ஜினைசேஷனே ஒரு தீமாக சொல்லலாம். தென் கம்பேஷன் பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைடர்ஸ் மேலே ஒரு கம்பேஷன் இருக்கிறது இல்லை அந்த உள்ளூர்காரங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு தீமாக சொல்லலாம். இது தாண்டி வந்து நிறைய சிம்பிளிசமே இந்த நாவலுக்குள்ளே இருக்குது. நிறைய இந்த காஸ்பல்ஸுடைய ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஆல்ஃப் டுபோ வந்து சொல்லுவார் தெரியுமா, இவங்க போய் மார்டிகாய் பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்லுவார், தெரியவே தெரியாதுன்னு. செயின்ட் பீட்டர் பேதுரு வந்து கிரைஸ்ட்டை பற்றி கேட்க மறுதளிப்பார். அந்த மறுதளிக்கிறத ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இப்படி ஒரு இதை வச்சுருக்காரு பேட்ரிக் ஒயிட். அதை தாண்டி இவங்க காட்போல்டு வீட்டுக்கிட்ட வந்து மேரி ஹேர் காட்போல்டு மார்டிகாய் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஹாரி ரோஸ்ட்ரியோட. அப்படி இருக்கிற அந்த சீனை வந்து இவர் தூரத்துலேருந்து பார்ப்பார். இது வந்து எதை ரெஃபர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு அப்படின்னா கிரைஸ்ட்டு இறந்து மேரி மேக்டலன் தென் மதர் மேரி இருக்கிற சீன் அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான், காஸ்பிள் இருக்கிற அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இதையும் இது பண்ணியிருக்காரு பேட்ரிக் ஒயிட். தென் மார்டிகாய் இறந்த பிறகு மேரி ஹேர் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே முடிச்சிருப்பாங்க. ஸோ மதர் மேரியுடைய அசம்ஷனை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இவனுடைய டிஸப்பியரன்ஸ் அப்படி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா அந்த காஸ்பல் ரெஃபரன்ஸ் நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் அப்படிங்கிற தீமுமே இதில் ஒரு மேஜரான தீம் தான். ஓகே, இதோட இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.